நான் பாரத்தோடு ஜெபம் பண்ணினேன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. முடிவில் ஜெபம் பண்ணி அனுப்ப போகிறேன். கர்த்தர் உங்கள் பரிசுத்தங்களை தூங்க விடாது இருக்க போகிறார். தூக்கமே வராது. நேற்று ஒரு அம்மாவை சந்திக்க போனேன், ஒரு டீச்சர். அதுக்கே 1 லட்ச ரூபா ஒரு ஹெச்எம். வீட்டுக்கார் அவர் ஒரு 50-60,000 ரூபா சம்பளம் வாங்குவார். என்ன அப்படின்னா வீடை நல்லா கட்டிட்டு என்ன இதெல்லாம் போட்டுச்சுன்னு என்ன. ஆமாம் வட்டி கட்ட முடியல. என்ன தான் நான் சொன்னேன், சிஸ்டர் 30 வருஷமாக போகுது, ஒரு விஷயம் கடன் இல்லை. கடன் வாங்கி இதெல்லாம் கட்டி பரவுக்கு போக முடியும். ஆமாம், சீக்கிரமா ஏதாவது ரெடி பண்ணி எல்லாத்தையும் கடனை கட்டிட்டு ஒழுங்காக ஃப்ரீ ஆகிருக்கேன். சரிங்க பிடுதா. கடைசியாக ஒரு சாட்சி சொன்னேன், நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் போய் கடை வாங்க. எதுக்கு இந்த சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரிக்கு நான் எப்படியாவது கடை வாங்கியாது அப்படின்னு. எப்படி? ஐயோ எனக்கு காசு வந்தால் பத்தாதா? கடை வாங்கி கொண்டு வந்து தராங்களாம். காசு வந்தால் பத்தாதா? உடனே ஆமாம்மா வாங்கி கொண்டு கொஞ்சம் நிறையவே வாங்கிட்டு வாங்க. நோ, வேண்டாம். கடன் வாங்கிலாம் நீங்கள் அப்படிலாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. கடனை கட்டுங்க. அப்புறம் சாட்சி சொன்னேன், 2-3 மாதத்துக்கு முன்பாக ஒரு சாதனை எவ்வளோ லட்சமாக கர்த்தர் பார்க்க வச்சார். 925 ரூபா இல்லாமல் 4 மாதமாக என்ஷூர் குடிக்காமல் இருக்கிறேன். தெரியுமா உங்களுக்குன்னு? அதை குடித்து கடன் வாங்கி நான் பலன் அடைகிறத விட பலன் எல்லாமே போகிறோம். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சோ தெரியல. வேதவசனத்துக்கு கீழ்ப்படியல. சத்தியத்தின்படி வாழ, சத்தியத்தை சொல்லணும், தைரியமாக சொல்லணும், ஸ்ட்ராங்காக சொல்லணும். கர்த்தருக்குள்ளாக நான் எப்படிப்பட்ட ஆளு. அல்லேலூயா. இதெல்லாம் செபிக்கிறவங்களால் மட்டும், வேதத்தை தியானிக்கிறவங்களால மட்டும்தான் இப்படி வைராக்கியம் காண்பிக்க முடியும். இந்த டைம் ஆச்சுன்னா கவனிய, ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான்னா, வெளியில் போகும்பொழுது இந்த எப்படி குருவி ஜோசியம் பார்ப்பாங்கல்ல, அப்படி பைபிள் அப்படி எடுப்பானா. உடனே ஒரு அப்படி போகும்பொழுது வீட்டுக்கு விட்டு வெளில போய் இப்படி எடுத்தானா, யுவராசன் நாடு கொண்டு செத்தான்னு போட்டுருந்துச்சான். என்னடா இது இப்படி வருது, ஐயோ ஒன்று மாற்றி எடுக்கலாம். உடனே எடுத்தானா, நீயும் போய் அப்படி ஈஸி பார்த்துக்க. இல்லையா? பக்கத்தில் நம்ம இந்த இங்கே ஏதாவது சொன்னால் அப்படி பேரெல்லாம் சொல்லாமல் சொல்கிறேன். ஒரு பிள்ளை எத்தனாவது, 11th 10th 11th 10வது படிக்குது. இந்த எத்தனோண்டு ஒல்லியாக இருக்கும், காற்றடிச்சா பறந்துடும். ஏன்னா காலையில் தான் சொல்கிறேன், ஏன்னா உனக்கு 17ஆம் தேதி லீவு தானே, இங்கே சில்ட்ரன்ஸ் மினிஸ்டருக்கு வந்துரு அப்படின்னு. சரிங்க. அப்போ வண்டியில் போகிறேன். சரிங்க வெயிட்டுன்ட்டு. சாயந்தரம் ஆனால் என்ன செஞ்சிருச்சு, இந்த பூனையோட, எத்தனை பேர் பூனையோட விளையாடுவீங்க? பூனை கூட விளையாடுறது யார்? அந்த பூனையோட 2 பேர் வேலை செய்யணும். ஒரு வார்த்தை திட்டினாங்களாம். அம்மானா திட்ட மாட்டாங்களா? திட்ட மாட்டாங்களா? அப்பா அம்மா திட்டுவாங்களா? திட்டினதுக்கு போய் சேலை கட்டி தூக்கு போட்டு நான் லெவலில் பார்த்து ஐயோன்னு கத்தி உடச்சி ஆளை கூட்டிகிட்டு போய் அப்புறம் ஒரு ஊசியை போட்டு சாகலை, உயிரோட தான் இருக்கு. எவ்வளோ டென்ஷன் ஆக்குது அந்த பிள்ளைக பண்ணுற கூத்து இருக்கு. உன்னோட விளையாடுறத 2 வேலை செஞ்சால் 2 பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு போக வேண்டியதானே. இதுக்கு போய் சேலையை போட்டு, அதுவும் ஒழுங்காக போட தெரியல, ஒழுங்காக போட்டதான் போய் சேர்ந்துருக்கோம். வலிக்கிட்டு மிளகா போட்டு விழுந்து கிடக்கலாம். அதுக்கு சாக இஷ்டம் இல்லை, ஒழுங்காக போட்டிருக்கல, சும்மா பயமறுத்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி, எல்லாம் டெக்னிக்கான ஆள். நீங்கள் எல்லாம் எப்படி ஆள்? பசங்கள்லாம் இப்போ பயங்கர டெக்னிக். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து கர்த்தர் நாம மகிமைக்காக யோசுவாவுக்கு இருந்த இருதயம் எனக்கு வேணும்.